ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். சென்னைக்கு 2வது ஏர்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் டெல்லியாக எடுங்க, பாம்பே எடுங்க, 2 ஏர்போர்ட் வந்துருச்சு. நவி மும்பையில் ஒரு ஏர்போர்ட்டும், டெல்லி பக்கத்தில் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட்டும் வந்துருச்சு. சென்னை ஆல்ரெடி ஹைதராபாடும் பெங்களூருக்கும் பின்னாடி போயிடுச்சு. அது ரெண்டுமே போன 10 வருஷத்தில் இப்போ நிறைய டெவலப்மெண்ட்டை பார்த்துருச்சு. இப்போ 2வது ஏர்போர்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வருது. ஒரு வெறும் மெட்ராஸை மட்டும் சர்வ் பண்ணாது, அதை சுற்றி இருக்கிற 6-7 மாவட்டத்தை சர்வ் பண்ணும். பெங்களூர் ஏர்போர்ட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா சுமார் 25,000 பேருக்கு வேலை கிடைக்குது அங்கே. அதனால் மெட்ராஸில் இது ஒரு பெரிய ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்கன்னா 25,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதை தவிர அங்கே டாக்ஸி, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல், டிரான்சிட்டு இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு நிறைய வரும். மெட்ராஸ்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஹைவே, அதுக்கப்புறம் மெட்ரோ, இது மாதிரி பல கனெக்டிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. அதுலேயும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை சுற்றி இருக்கிற ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் நிறைய நடக்கும், கட்டுமான இண்டஸ்ட்ரி நிறைய நடக்கும். இதனால் எல்லாருக்கும் நல்லது. இதனால் ஃபார்மருக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அந்த பர்டிகுலர் சைட் ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா 2000 ஏக்கர் ஆல்ரெடி கவர்மெண்ட் இருக்குது. 1000 ஏக்கர் தான் எல்லாம் வாங்கணும், அவங்களுக்கு உரிய விலையை கொடுக்கணும். அதுக்கு லேண்ட் அக்விசிஷன் ஆக்டாக கரெக்டாக இருக்குது. அந்த 1000 ஏக்கரில் எல்லாம் ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் மொத்தத்தையும் கிடையாது. எல்லார்ட்டையும் இருக்கிறது சிறு விவசாயிகள். அவங்களால 1 ஏக்கரில் வச்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் சர்க்காரும் அவங்களோட உட்காந்து பேசி கரெக்டான அமௌண்ட்டு காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஒத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏன் ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னா தமிழ்நாடு இன்னும் பின்தங்கிடும். நம்ம பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே, டெல்லியோட போட்டி போடணும்னா சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் நிச்சயமாக தேவை. அது எங்கே போடலாமா அங்கே போடலாமான்னு பல வருஷம் ஆல்ரெடி ஓடி போச்சு. இன்னும் பல வருஷம் ஓடிச்சுன்னா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகிடும். எங்கள் ஜெனரேஷன் ஆல்ரெடி ஓவர். இப்போ எனக்கெல்லாம் 57 வயசு ஆகிடுச்சு. இந்த ஏர்போர்ட் வரத்துக்குள்ளே 67-68 வயசு ஆகிடும். இது ஆக்சுவலாக பெனிஃபிட் ஆக போகிறது இன்றைக்கி 20-30 வயசில் இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப தேவை. குளோபலாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரோடையும் கனெக்டிவிட்டியும் தேவை. அதனால் தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம். அது சென்னை மட்டும் இல்லாமல் 5-6 மாவட்டத்தை சேர்த்து டெவலப் பண்ணும். அதனால் பேச்சுவார்த்தை மூலமாக தான் இதை தீர்த்துக்க முடியுமே தவிர வெறும் அஜிடேட் பண்ணி அதை தடை பண்ணுறதுங்கிறது அரசியல் லாபத்துக்காக செய்யறது. டிஎன்சிசி மீடியாவுக்கு தனியாக ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஃபேஸ்புக் பேஜ், ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கோம். இந்த சேனல் டிஎன்சிசி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் சேனல். அதனால் தமிழ்நாடு காங்கிரஸில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் இருந்தாலோ அறிக்கை இருந்தாலோ இந்த சேனல்லாம் வரும். இதை நீங்கள் பார்க்கணும். கீழே இந்த 3 லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 லிங்க்கை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள். நான் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் வளர்ப்பதே என் கடமை.